வைப் 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 வைப். அடிங்க கேஸ் இன்னொரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. நம்ம வண்டி கனெக்டிங் ராடு பிரச்சனை போல. பாபியா வேற போய் லடாக்கா லடாக் போறாரா அந்த வண்டியில? கைஸ் அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். ஓகேண்ணா. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அவ்வளோதாங்க, எல்லாம் கிளம்பிட்டோம். ரைட் எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி. ஸோ எல்லோரும் ரிட்டன் கிளம்புறோம். அந்தந்த டீம், கோயம்புத்தூர் டீம், மன்னூர் டீம் எல்லோரும் இப்போ செப்பரேட்டாக போயிடும் நினைக்கிறேன். திண்டுக்கல் போய் எல்லாம் ஆயிலெலாம் டாப்அப் பண்ணிட்டு கிளம்புறோம். குரூப் ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. அதே மாதிரி ஒரு டிஷர்ட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, காமிக்கிறாருங்க. அசின் ப்ரோ ஒரே நிமிஷம், கட்டுங்க உங்கள் டிஷர்ட் மட்டும் காமிங்க. இதான் நம்ம குரூப் டிஷர்ட்டு பார்த்துங்க. 6 ஸ்பீடு லோகோவோட யமாகா சைடில் ஆஃப் லோகோ போட்டிருக்காங்க. சூப்பராக அட்ரினலின் ரைடு 2K24. இது மாதிரி ஒரு கலர் ப்ளூ கலர் தானே ப்ரோ? இது ப்ளூ கலரா? இது ஒரு மாதிரி ப்ளூ கலர் மாதிரி வருதுங்க. ஸ்டிக்கர்ஸு அப்புறம் டிஷர்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஓகே கேஷ், நான் போயிட்டு மோட்டோ விலாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. பேட்ரி டவுனு. மாம்ஸ் பட்டையை கிளப்புறாரு. பூம் 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 பூம். போடு. இந்த டைம் அவார்டு பார்த்துங்க. இன்ஜின் கார்டு வைப் 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 வைப். போடு. ஓகே பாஸ், ஓகே போலாம். சக்க வைப்பு பண்ணிட்டாங்க நம்ம ஆளுங்க. என்னதான் இருந்தாலும் ஓப்பன் கேட் தான்ப்பா. அடுத்து நம்ம ஜிக்கு கூட ஒரு ஓப்பன் கேட் ட்ரை பண்ணிடுவோம். ஆல்ரெடி தான் ஓப்பன் கேட் போட்டு ஓட்டிட்டோம். இருந்தாலும் ஒரு கேட் எடுத்து மைல்டு ஓப்பன் பண்ணி ஏற்றிடுவோம். அன்னூர் பாய்ஸ் நம்ம கூட தாங்க வந்துட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் டீம், அப்போ நம்ம சேலம் டீம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. லோகன் மினி கேட்டு பிசுறு தட்டுது. எப்படியும் நம்ம ஈவினிங்கில் நைட்டுக்குள்ளே ரீச் ஆயிடுவோம் வீட்டுக்கு. கைஸ் அதே மாதிரி நான் சொன்னலைங்க, இந்த ரைடு வந்து 1 மந்த் முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 ரூமுக்கு மட்டும். ஃபுட்டுக்கும் டிஷர்ட்டுக்கு தனி. அது ஃபுட்டுக்கும் டிஷர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1100. டோட்டலாக 4100 வந்திருக்கு நம்ம இந்த செலவு. அதுவும் இல்லாமல் ஃபியூல் நம்மளோட கணக்கு தான், எவ்வளோ போடுறோம் என்னான்ட்டு.
மொத்தமாக எப்படியும் ஒரு 8 ரூபா வந்துருங்க. 8 ரூபா 50 ரூபா வந்துடும். ஃபியூலு, ரெஜிஸ்ட்ரேஷனு, டிஷர்ட் அண்ட் ஃபுட் ஃபீஸு எல்லாம் சேர்த்தி. கேஸ் நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தோம். நம்ம விருதுநகர்லாம் தாண்டி டோல் இருக்கு இல்லைங்களா, டோலை தாண்டி மதுரை ஹைவேல பார்த்திங்கன்னா நம்ம வண்டி கனெக்டிங் ராடு ப்ராப்ளம் வச்சிருச்சு. இன்னொரு சம்பவம் ஆயிடுச்சிங்க. நம்ம வண்டி பிஸ்டன் பிடிக்கல, கனெக்டிங் ராடு பிரச்சனை போல். ஸ்டார்ட் பண்ணாலே கட சவுண்டு வருது. பிஸ்டன் பிடிச்சதான் டப்புன்னு நின்றுருக்கோம். பட் பிஸ்டன்லாம் பிடிக்கல. அதான் டோ போட்டு போயிட்டுருக்கோம். வண்டி பார்சல் போட்டலான்ட்டு. ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். கௌரி என்ன ஸ்பீடாக டோ போட்டிருக்காரு. இதுதாங்க நம்ம ரெட் ரோடு ரைடர்ஸு. நெவர் லீவ் ஏ பிரதர் பிஹைண்டோட மீனிங் இப்போ தான் எனக்கு புரியுது. ஏன்னாங்க நம்ம பிரதர்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி நம்மளை டோ பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பார்சல் போட்டு நம்ம ஏரியாவில் பார்த்துக்க வேண்டியதான். என்ன பிரச்சனை எதுன்ட்டு பிரித்தா தெரிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி சண்டே, மேக்ஸிமம் எல்லா கடையும் லீவு. இன்ஜின் கார்டு வேறு கட் ஆயிடுச்சு. ஆனால் சும்மா இல்லை, நம்ம ஓட்டினது அப்பவே பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 400, 450, எப்படியும் 500 வரும். அப் அண்ட் டவுன் 1000 வந்துடும் போல். பார்சல் சர்வீஸ் வந்திருக்கோம். பான் பியூர் எக்ஸ்பிரஸாக கேட்டு பார்ப்போம் பார்சல் எடுப்பானுங்களான்ட்டு சேலத்துக்கு. என்ன சொல்கிறாங்க? உள்ளே போயிருக்கிறான் கேட்கறதுக்கு. நீங்கள் 200 கிலோமீட்டருக்கு போக முடியாது. கேட்க போயிருக்காங்க உள்ள. எவ்வளோ? பார்க்கலாம், கேட்டு பார்க்கலாம். நம்ம அண்ணா செட்டு தான் அப்படியே இருக்குது, மான்ஸ்டரு. நம்ம செட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில்லற வேலை நிறைய வேலை இருக்கும். போய் விட்டா வைப்ரேஷன்ஸு, அப்புறம் ஸ்டோன்லாம் கீழே கழட்டி விழுந்துருச்சு. இந்த இது வாங்குறதே பெரிய செல்ல உடஞ்சி விழுந்துருக்குங்க, கட்டாயிடுச்சு. அந்த பார்சல் சர்வீஸ்னு எடுக்க மாட்டாங்களா? எனக்கு சண்டேனால லீவா. என்னோடய பிரதரோட ஃப்ரெண்டு கேடிஎம் தான் ஒர்க் பண்ணுறாரு போல். கேடிஎம் ஸ்டோரில் போய் விட்டுட்டா அவங்க பார்சல் நாளைக்கு போட்டு விட்றான்னாங்க. என்னோடய பிரதரோட ஃப்ரெண்டு வந்து பாருலாம் பார்த்துக்கு வரோம். எதிர்பாராத எதிர்பாருங்கள். ஹைவேல கூட ஈஸியாக ஓட்டிடலாங்க. இந்த சிட்டிக்குள்ளே டோ பண்ணுறது தான் பயங்கர கஷ்டம். வண்டியெலாம் நிறையா ரஷ்ஷாக வரும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். கைஸ் வந்துட்டோம், கேடிஎம் ஷோரூமுக்கு வந்துட்டோம் மதுரையில். உட்காந்துட்டு வரோம். நமக்கே பண்ணால் அவங்க டோ போட்டு வரோம். உங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ பெயின் இருந்திருக்கும் பாவம். ப்ரோ கால் ஓகே தானே? கலர் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. விடுங்க. சவுண்ட் எதுவும் வருதா இல்லை சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம், அதுக்கு தான் சொல்கிறேன் நான். அடிங்க டோ பண்ணுறலாம் நான் நடக்கிற விஷயமாங்கய்யா. ஈஸியாக பார்சல் சர்வீஸ் போட்டு எதுக்கு இது அவ்வளோ ரிஸ்க்கு? நாளைக்கு பார்சல் போட்டாங்கன்னா நாளைக்கு 4ஆம் நாளைக்கு புதன்கிழமை
கேஸ் நம்ம அண்ணாவோட செட்டு பார்த்திங்கன்னா மதுரை கேடிஎம் ஷோரூமில் பார்க் பண்ணிவிட்டு நானும் ஜாவேத் ப்ரோவும் ஒரே வண்டியில் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாளைக்கு நம்ம அண்ணாவோட ஃப்ரெண்டு வந்து பார்சல் போட்டு விட்றோன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் பார்க் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ப்ரோ வேர் ஃப்ரம்? हरियाणा. ओके ओके. नाउ वेयर आर यू गोइंग? हरियाणा से आया धनुषकोडी विक्रम कन्याकुमारी अभी लद्दाख. वाओ सुपर. जाते हैं क्या? ओके. अभी आप किधर से? ये कुट्रालम. 40 बाइक्स आए थे अभी पूरा सामने चला गया. ओके. बॉबी जो जीटीएस. Shall we take one photo? Where are you going? Ladakh. Right now I am going to Erode. Oh. Today stay Erode and tomorrow Mysore and Bangalore. Do you need any help? Sorry? If you need any help? No any help or anything? No any issue. No any issue. Super bro. तो लद्दाख போறாரா அந்த வண்டியில? All the best bro. Okay bro, bye bro. 4-speed converter 5-speed. I am also mechanic. Oh super. And, already sold many bike in Tamil Nadu or Karnataka. Okay. Your Insta ID? Dinesh Kumar 9977. Okay, 777. Okay bro. Okay. Have a safe ride. If any bike need then call me. Okay bro. I follow request. I give you request in Gopi. उनके नाम है गोपी. Gopi Gokul Javed. Your name? Dinesh. Okay. சூப்பரா இருக்குல்ல வண்டி. ஐயா உண்மையிலுமே செம்ம ரெக்கார்டு. இவர் ஆக்சுவலாக வந்து ஹரியானாலேருந்து லடாக் போகிறாரு. இவர் இந்த ரைடு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாலேருந்து தனுஷ்கோடி டு கன்னியாகுமரிலேருந்து லடாக் அப்படி பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் இது ரெக்கார்ட் பண்ணிட்டாருன்னா பெரிய ஒரு சாதனை தாங்க. ஏன்னா அது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினு. இவர் போகிற வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னாங்க ராஜூத் GTS 175 வண்டி. ஆனால் இது ராஜூத் பாபின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராஜூத் இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேம் இன்ஜின் தான். 173cc. பிஹெச்பி வந்து 7.5 நினைக்கிறேன். வண்டி 80க்கு மேலே க்ரூஸ் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் மேக்ஸிமம் ஸ்பீடு எப்படியும் 100 ஆச்சு போவோம். ஆனால் லாங் வேறு போகிறாரு. அதனால் லக்கேஜ் செட்டப்லாம் வச்சுட்டு போகிறதுனால கண்டிப்பாக 70 to 80 தான் க்ரூஸ் பண்ணிவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸ்டாப் பண்ணி டேங்கோட கெப்பாசிட்டியும் ஒரு 8 லிட்டர்ஸ் தான் இருக்கும். நிறுத்தி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் போனார்னா பெரிய ரெக்கார்டு தாங்க. அவரோட அப்கமிங் சக்ஸஸ்க்கு நம்ம சார்பாக ஒரு கங்க்ராட் சொல்லிடலாம். ப்ரோ பாய் ப்ரோ, பார்த்து போங்க. ஓகேண்ணா, சரிண்ணா, பாய்ண்ணா. ஓகே பாய். வாங்க சேலம் தான் கூப்பிடுங்க. ஓகேண்ணா, சரிண்ணா, பார்த்து போங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான், இந்த ரைடு எண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிண்ணா, பார்த்து சேஃபாக போங்க. ரொம்ப லாங் வேறு போகிறீங்க. மணி என்ன ரிட்டன் சென்னை போகிறாருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரிட்டன் வீட்டுக்கு தான் போக போகிறோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை, சீ யூ சூன். நெக்ஸ்ட் ரைடில் வெயிட் பண்ணலாம்.